ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முக்கியமான வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்துட்டு சேனலில் வந்துட்டு எப்போதுமே காப்பிரைட் பிரச்சனை வராமல் இருக்க இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வராது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் போகிறதுனால உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பப்ளிஷில் கொடுத்துருவீங்க வீடியோ, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்து கொஞ்சம் வியூஸ் போனோன்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணுறதுனால வர பிரச்சனைகள் வந்து நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நீ வீடியோ நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கீழே வந்து ஹைக்குன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதில் வந்து எனக்காக லைக் பண்ணுங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அன்லிஸ்டில் போடுங்க. நீங்கள் ஓப்பனாகவே நேரடியாகவே இப்போ வந்துட்டு ஒரு சாங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எப்போதுமே அன்லிஸ்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்னா அன்லிஸ்டில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வீடியோ பார்க்கும் பொழுது பார்த்ததுக்கப்புறம் அதில் காப்பிரைட் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு கீழே வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே. அப்போ நம்ம வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ண வேண்டாம். அதில் பிரச்சனைகள் இருக்குன்னா அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட அதை எடிட்டிங் பண்ணி போட்டுக்கலாம். வீடியோவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி. இதுவே நம்ம நேராக எடுக்கிற வீடியோவாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து எடுத்து எடிட்டிங் பண்ணுற வீடியோவாக இருந்தாலும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பப்ளிக்காக அப்லோட் பண்ணும் பொழுது அது பப்ளிக்காக நேராக போயிருது. அது ஆடியன்ஸ் ஒரு 10 ஆடியன்ஸ் 20 ஆடியன்ஸ் அதை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணக்கூடிய நிலமை தான் வரும். இல்லைனா அதை எடிட்டிங் பண்ணுவோம். ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட்டிங் பண்ணிங்கன்னா யூடியூப்பே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால நீங்கள் எப்போதுமே பண்ணும்போது அன்லிஸ்டில் போட்டுட்டு, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, அன்லிஸ்டில் போட்டு டவுன்லோட் முடிஞ்சவங்க நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்போ எந்த பிரச்சனையும் வராதப்ப நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். அப்போ வியூஸ் போகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலுமே இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கிளியரன்ஸாக நீங்கள் எனக்காக தனியாகவே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ₹199 மெம்பர்ஷிப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட கீழே மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதுவும் இல்லை எனக்கு மானிட்டேஷன் பண்ணணும், எனக்கு இன்னும் கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ₹399 சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணி சொல்லித்தரேன்.